ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க சீனா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஆப்பிரிக்கா காட்டு பகுதியில் வளர்ற ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுல இருக்க ஒரு லேடி தான் இவங்களை எடுத்து வளர்க்குறாங்க. அதாவது பழங்குடியின மக்கள். அவங்க கிட்ட இருந்து பல விஷயங்களை கத்துக்கிட்டு அந்த காட்டுக்கே ராணி மாதிரி வாழ்றாங்க. அதுவும் அங்க இருக்க மிருகங்கள் எல்லாமே இவங்க மேல பாசமா இருக்காங்க. இவங்களால அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ற அளவு பயங்கரமான ஆளா இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அரசியல் சூழ்நிலையால இவங்க இருக்க அந்த கிராமத்துக்கு பேரழிவு ஒண்ணு வருது. அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் களத்துல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இவங்க அம்மா அப்பாக்கு என்னதான் ஆச்சு, அதையும் தாண்டி நம்ம ஹீரோயின் கூட இருக்க லவ்வர் யாரு, இப்போ கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க காமிச்சிருக்க அந்த ஆப்பிரிக்கன் ஜங்கிளோட லொகேஷன்ஸ் சொல்லலாம். ஒரு அல்டிமேட்டான ஒரு லொகேஷனை காமிச்சிருந்தாங்க. சூப்பராகவே இருந்தது பார்க்கறது. இந்த படம் 1984 வந்த படம் தான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கு நீட்டான ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்தது. இவங்க காமிச்சிருக்க ஒவ்வொரு மிருகங்களுமே ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அதுவே ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீலை தரதான் செய்யுது. அதே மாதிரி காட்டு பகுதியில் இவங்க வச்சிருக்க ஆக்ஷன் போர்ஷன்ஸும் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபியும் நல்லாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸுமே படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். பயங்கர அரக பழசான ஒரு ஸ்கிரீன் பிளே. இன்னைக்கு டேட்டுக்குலாம் உட்காந்து பார்க்கும்போது பயங்கரமா போர் அடிக்குது. அன்னைக்கு டேட்டுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நமக்கு தெரியல. அதையும் தாண்டி டைலாக்ஸ்லாம் பயங்கர கிரிஞ்சா எழுதி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பல போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இல்லாம ரொம்ப சினிமாத்தனமா இருந்ததுன்னே சொல்லலாம். மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.